மக்களே, பாப்பாங்களும் ஸ்கூல்ல இருந்து கூட்டிட்டு வரதுக்காக போயிட்டு இருக்கேன். ஸ்லோ நைட்டு நான் ஃப்ரண்ட்ல காட்டு. பாப்பாங்க ஸ்கூல் ஆல்மோஸ்ட் 5 டேஸ் கழிச்சு இன்றைக்கி போகிறாங்க. அதாவது தேர்ஸ்டே, ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே, மண்டேன்னுட்டு 5 நாள் வந்து லீவுங்க. அதில் தேர்ஸ்டே வந்து பார்த்திங்கன்னா ஹெவி ஸ்டோமால் ஸ்கூலே வந்து லீவ் விட்டாங்க. மற்ற 4 நாள் பார்த்திங்கன்னா ஸ்கூல் வந்து ஒரு நாள் ஃப்ரைடே வந்து பிஏ டேவும், சாட்டர்டே சண்டே எப்பவும் போல் வீக்கெண்ட் லீவ், மண்டே வந்து ஃபேமிலி டே. ஸோ 5 நாளுக்கு அப்புறம் பாப்பாங்க இன்றைக்கி ஸ்கூலுக்கு போயிருக்காங்க. காலையில் அவங்க ஸ்கூல் போகும்போதே பார்த்திங்கன்னா ஃபீல் லைக் -21 இருந்தது. இது நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்க ஒரு சின்ன பார்க்குங்க. இதுக்கு கீழே ஒரு டனல் இருக்கும். அந்த டனலே சுத்தமாக தெரியவே இல்லை, அதுக்கான வழியும் தெரியல. அந்த அளவுக்கு ஸ்னோ வந்து அதிகமாக இருக்குது. இன்றைக்கி பாப்பாங்களை ஸ்கூலுக்கு அனுப்பலாமா வேணாமான்னு யோசிச்சு தாங்க அனுப்புனேன். இன்னொரு சைடு பார்த்திங்கன்னா கனடாவை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஸ்னோ கண்ட்ரி தான். ஸோ இங்கே குளிர் பனி எல்லாமே இருக்க தான் செய்யும். அதுக்குன்னு வீட்டில் ரொம்ப நாள் பாப்பாங்களை வச்சுருக்க முடியாது. பசங்க வந்து ஸ்னோவில் ஜாலியாக தான் விளையாடிட்டு இருந்தாங்க. ஆனால் வீட்டுக்கு வந்த பிறகு தாங்க நைட்டு வந்து தெரியும். நைட்டு ஃபுல்லாக இரும ஆரம்பிச்சிட்டு கோல்டு ஃபீவர்னு வர ஆரம்பிச்சிடும். ஸோ நமக்கு தான் கஷ்டம். பட் இங்கே வேறு வழி இல்லை. ஸோ அதுக்கேற்ற மாதிரி அடாப்ட் ஆகிட்டு இருக்க தான் வேண்டியதாக இருக்குது. நாளைக்கு ஒரு ஷார்ட்ஸில் பார்ப்போம். பாய்.